வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 32 ஈஸ்ட் 13 டபுள் ஈஸ்ட் போட்டு 29 ஈஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உண்டு. அதாவது ஏ ஃபர்ஸ்ட் இருக்கதும் லாஸ்ட் இருக்கதும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவலா இருக்கும். ஆனா இது அந்த மெத்தட் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு அனலாகிசம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சம்ம பார்த்த உடனே அது எந்த டைப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம குயிக்கா வந்து அதுக்குள்ள மெத்தட் போட்டு நம்ம ஈஸியா ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அனலாகி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு உள்ள சம்பந்தத்தை நம்ம பார்க்கணும். அதாவது 32க்கு அடுத்தபடியா 13 இருக்கு. அப்போ பாருங்க, 32 வந்து 3 2 அப்படி எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதாவது 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 பிளஸ் 4 அந்த மாதிரி வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 13 கிடைக்கும். அதாவது இந்த 32க்கு அப்புறமா 13 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 வந்து இப்படி எடுத்துக்கலாம். 2 9 2 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து 4 9 ஸ்கொயர் வந்து 81. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 85 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 85. ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்.